ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியோடு முதல் வாசகம் இன்றைய நாளில் நிறைவு பெற்றதை நாம் கேட்டிருப்போம். தம்மை குறித்து நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதம் என்னுடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு நான் பூசைக்கு போயிருக்கிற போது இந்த பங்கு சாமியார் சொன்னார், நற்கருணை ஆராதனை நடைபெறுகிற நேரத்தில் பாவ சங்கீதனம் கேட்போம் தம்பி, நீங்கள் போய் உட்காருங்க. நானும் சென்று அமர்ந்தேன். நான் அமர்ந்தவுடன் ஒரு வயதான ஒரு பாட்டி ஒருவர் மிக வேகமாய் என்னை நோக்கி வந்தார். வந்தவுடன், சுவாமி நான் பாவியாக இருக்கிறேன் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் அமர்ந்தார். அமர்ந்த உடனே, சுவாமி நான் மாமியாராக இருக்கேன், எனக்கு 2 மருமகளுக்கு அப்படின்னு சொல்லி அவர் புலம்ப ஆரம்பித்தார். என் குடும்பத்தில் என்னுடைய 2 பிள்ளைகளையும் என்னுடைய 2 மருமகள்கள் உண்மையிலேயே அப்படியே மாற்றிட்டாங்க சாமி. என் மடியில் வளர்ந்தவன் பெரிய பையன், பெரிய மருமக வந்தா 4 தெரு தள்ளி பையனை கூட்டிகிட்டு போயிட்டா. என் வீட்டை கடந்து போகிறப்ப கூட அந்த பையன் வீட்டை திரும்பி பார்க்க மாட்டான், அப்படியே வெறப்பாக போகிறான் வரான், எந்த ஒரு பேச்சும் இல்லை. சரி, பையன் வாழ்க்கை தான் அப்படி இருக்குன்னு சொல்லி 2வது பையனுக்கு பொண்ணு தேடுறப்ப வெளியே பார்க்காம சொந்தத்திலே பொண்ணை தேடணும். அப்போ 2வது மருமக சொன்னால், அத்தை வருத்தப்படாதீங்க, நான் தண்ணி கொடுத்தனாலாம் போக மாட்டேன்னு சொல்லி. ஆனால் பின்னாடி தான் புரிஞ்சிச்சு, வெளியே போனவளாவது பரவாயில்ல, அவள் எங்கேயோ இருக்கா, இவள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே எனக்கு குடைச்சலை கொடுக்குறா சாமி. என் மகன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், என்னை பார்க்க மாட்டான், வேலைக்கு போயிட்டு வரான், ரூமுக்குள்ளே போயிடுறான், வரான் சாப்பிட்றான், ரூமுக்குள்ளே போயிடுறான், வரான் சாப்பிட்றான், ரூமுக்குள்ளே போயிடுறான், உள்ளே டிவி வாங்கி மாட்டிட்டாங்க, எனக்கும் என் பிள்ளைக்குமான பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நடுவில் நிப்பாட்டிட்டு சொன்னேன், அம்மா நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள், உங்கள் மருமகள் செய்கிற பாவத்துக்கு அவங்க வந்து சொல்லி அவங்க மன்னிப்பு வாங்குவான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் ஒரு தப்புமே பண்ணலை ஃபாதர், எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணாங்க. நான் கேட்டேன், அப்புறமா ஏன்ட்ட வந்து இதெல்லாம் சொன்னீங்க பண்ணும் பொழுது, இல்லை நீங்கள் தான் சும்மா உட்காந்துருந்தீங்க, எங்கேயாவது சொல்லணுமேனு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மா முடித்தாங்க. அந்த அம்மாவுடைய பகிர்வில் பாருங்களே, கடைசி வரை தான் மன்னிப்பை பெறுவதற்காய் கடவுள் கொடுத்திருக்கிற மிக அற்புதமான ஒரு அருளடையாளத்தில் அந்த மன்னிப்பை பெறுவதற்கான முயற்சியை அவங்க செய்யாமல் தன்னுடைய மருமகள்களை பற்றி குறை சொல்வதற்கான ஒரு தளமாய் அதை அவர் பயன்படுத்துகிறார். அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு சொல்லி. இன்னைக்கு கடவுள் சொல்லுகிறார், மற்றவரை குறித்து அல்ல, உன்னை குறித்து நீ எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப கணக்கு கொடுக்கிறதுனா எப்படி கொடுக்கிறது? சில நேரங்களில் பங்கு கணக்குகளை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், சில கணக்குகள் அக்கௌண்ட்லேயே வராது, அதெல்லாம் சாமி கணக்கில் போயிடும். ஆனால் அதையும் கடந்து தான் இன்றைக்கி பெருந்தன்மையோடு மக்கள் சில இடங்களில் பல இடங்களில் பங்கு சாமியை பொறுத்துப்பாங்க. இல்லை, நம்முடைய தலைவர்களை பார்த்தாலும் சரி, உலகத்திலையும் சரி, முறையான கணக்கை கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பொய் கணக்கு எழுதி காமிச்சிருவாங்க. இந்த பொய் கணக்கு எப்படியாவது ஆடிட்டிங்கில் சரி பண்ணால் போதும், அவ்வளவுதான். எவ்வளவு எடுக்கிறோம், எவ்வளவு திருடுறோம், எவ்வளவு தின்றோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஆடிட்டிட்ட சொல்லி அவரை கரெக்ட் பண்ணி எப்படியாவது கணக்கை சரிப்படுத்திடலான்னு சொல்லி நம்புகிற இந்த உலகத்தில் தவறு செய்பவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகவே தான் இன்றைக்கி திடீர் பணக்காரர்கள் நிறையா தோன்றி நம்முடைய ஊரில் கண்களுக்கு முன்னால் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் சம்பாதிச்ச ஒவ்வொரு பணமும் உண்மையாய் நேர்மையாய் வந்ததா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்போ மனுஷங்களுக்கு நடுவில் நம்ம கொடுக்குற கணக்கு இப்படி இருக்குது. நாம் ஏமாற்ற முடியும், நாம் ஏமாற்றலாம், நாம் ஏமாற்றுவதை சட்டப்பூர்வமாக நம்மால் நியாயப்படுத்த முடியும். இப்போ கடவுள் கணக்கு கேட்குறப்ப கடவுள்கிட்டையும் அப்படி பொய் கணக்கை நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், கடவுள் கணக்கு தெரியாமல் நம்மள்கிட்ட அவர் கணக்கு கேட்கலை. தொடக்க நூல் வாசிக்கிறப்ப அவர் ஒரு கேள்வி கேட்பார். 3ஆம் அதிகாரம் 9வது இறைவசனத்தில் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் எங்கே இருக்கிறார்னு பதில் கடவுளுக்கு தெரியாமல் அந்த கேள்வியை கடவுள் அவரிடத்தில் கேட்கவில்லை.
ஆதாம், நீ எங்கு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், ஆனால் நீ அங்கு இருக்க வேண்டியவனா? 4ஆம் அதிகாரத்தில் தன் சகோதரனை காயின் கொலை செஞ்சிருப்பான். கடவுள் கேட்பார், உன் சகோதரன் எங்கே? ஆபேல் எங்கன்னு தெரியாம காயினிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக கடவுள் வரவில்லை. மாறாக, நீ என்ன செஞ்சிருக்க உன்னுடைய தம்பிக்கேன்னு சொல்லி அவன் எங்கே, எப்படி இருக்கிறான் கேள்வி கேட்கிறான். சாமுவேலுக்கு எழுதப்பட்ட 2வது புத்தகம் அதிகாரம் 11 வாசிக்கிறப்ப தாவீது செய்த மிகப்பெரிய பாவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் தெரியாமல் அவர் ஒரு பாவம் செய்து பாவமில்லாத உரியாவை கொலை செய்திருப்பார். 12ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். தாவீது செய்த பாவ கணக்கு கடவுளுக்கு தெரியும். அந்த பாவ கணக்கை நான் அழிச்சிட்டேன்னு சொல்லி தாவீது மனக்கணக்கு போடுகிறாரு. என்னை கேள்வி கேட்கிற உரையாள உரியாதான, உரியாவே கொன்னுட்டேன், இனி என்னை யார் கேட்பா? பாவ கணக்கை முடிச்சாச்சுன்னு சொல்லும் பொழுது கடவுள் நாத்தானை அனுப்பி தாவீதிட்ட சொல்லுவார், ஒரு செல்வந்தன் ஒரு ஏழை இருந்தான். செல்வந்தன் தன் செல்வத்திலிருந்து எடுத்து சாப்பிடாம ஏழை வைத்திருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சாப்பிட்டான்னு சொல்லும் பொழுது தாவீது பொங்கி எழுவான், யார் அந்த ஏழைன்னு சொல்லு, பழி வாங்குறேன்னு. நாத்தான் சொல்லுவார், அது நீதான். தாவீதினுடைய கணக்கை நாத்தானை வைத்து கடவுள் முடித்து விடுவார். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தில் வாசிக்கிற பொழுது நம்மை குறித்த கடவுளுடைய ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. திருப்பாடல் 139 வாசிக்கிறோமே, ஆண்டவரே என்னை நீர் ஆய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் என் வாயில் சொல் உருவாவதற்கு முன்னரே அதை நீர் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவு அவ்வளவு ஆழமாய் கடவுள் நம்மை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கடவுள்கிட்ட நம்மளால் போய் எந்த நேரத்திலும் பொய் சொல்லவே முடியாது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்லுது, ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், அது நல்லாரையும் பொல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி. ஆக இந்த மண்ணில் நாம் வாழ்கிற பொழுது எதையெல்லாம் நாம் சொன்னோமோ, எதையெல்லாம் நாம் செய்தோமோ, எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு நாம் கடவுளிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம சொல்ற கணக்கு அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியாப்பா வான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு நமக்கு நிலைவாழ்வை கொடுப்பவர் அல்ல அந்த கடவுள். அமர்வதை, எழுவதை, நடப்பதை, படுப்பதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் இங்கே வாழ்றப்ப நம்ம செஞ்சது பண்ணது, எதிராய் திட்டம் தீட்டியது, வார்த்தையால் ஒருவரை காயப்படுத்தியது, வெளியே நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு காயங்களை சுமந்தது எல்லாம் அவருக்கு தெரியும். அதற்கு நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பொய் கணக்கு சொல்லி மனிதர்களை ஏமாற்றி, சட்டத்தை ஏமாற்றி இந்த மண்ணுலகில் நாம் தப்பிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்களே, அவரவர் தனிப்பட்ட விதத்தில் அவரவர் கணக்கை கொடுக்கணும். கடவுள் கேட்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கை விளக்கத்தோடு சேர்த்து சொல்லணும். அன்னைக்கு ஒரு நாள் நீ அந்த பத்திரத்தை உனக்குன்னு எடுத்துக்கிட்டியே, கணக்கு சொல்லுப்பா. அன்னைக்கு ஒரு நாள் உன் சகோதரனை, உன் சகோதரியை, அவர் பணத்தை, அவர் இடத்தை, அவர் நிலத்தை, அவர் வீட்டை, அவர் உழைப்பை சுரண்டி வஞ்சித்தாயே, கணக்கு சொல்லுப்பா. யாருக்கும் தெரியாதபடி அவனுக்கு எதிராக நீ திட்டம் திட்டி செயல்படுத்தினாயே, 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, எல்லாம் மறைஞ்சிருச்சு, எல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்லி நீ நினைச்ச. ஆனால் இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீ என்னைக்கு செஞ்சதுக்கு சொன்னதுக்கு கணக்கு தான்னு சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கணக்கு கேட்பார். கடவுளுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? யாரும் கடவுளை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு அதைத்தான் நற்செய்தி வாசகம் ரொம்ப அழகாய் சொல்லுது. என்னையா பாவியும் வரி தண்டு போகணும் இயேசுவை நோக்கி நெருங்கி வருகிறார்கள் சொல்லி இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இயேசு வெளியே பார்த்து மதிப்பிட்டு இருந்தான்னு சொன்னா அவர் கண்ணுக்கும் அவன் வரி தண்டு போனாய் பாவியான்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவரை நோக்கி நெருங்கி வந்த வரித்தண்டுபவர்களும் பாவிகளும் மனதார மாற துடிக்கிற, மாற்றத்திற்காக தவிக்கிறவங்கன்னு அவர் தெரிஞ்சனாலதான் அவர்களை ஏற்று உபசரித்து அவர்களோடு உண்டார். 1 சாமுவேல் 16:7 கடவுள் சொல்லுவாரே, சாமுவேலை நோக்கி, நீ மனிதனை வெளியில் காண்கிறாய், புறத்தில் காண்கிறாய், நான் மனிதனை உள்ளூர காண்கிறேன், அகத்தில் காண்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு கடவுள் 2 செய்தியை கத்துக்க சொல்றாரு.
நம்முடைய பாவத்திற்கான கணக்கை நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே பாவமில்லாமல் வாழ வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, உன் முதுகில் பாவத்தை கட்டி கொண்டிருக்கிற பொழுது நீ அடுத்தவனை பார்த்து அவன் பாவின்னு முத்திர குத்தாத. இன்னைக்கு மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் அதை தான் செய்தார்கள். அவர்கள் மனதார மாறவில்லை, இயேசுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடைபிடிக்கவில்லை. ஆனால் இயேசுவை பின்தொடர விரும்பிய அந்த ஒரு மக்களை குற்றம் சாட்டினார்கள். நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு அடுத்தவனை குறை சொன்னாங்க. இயேசு சொல்றாரு, அவன் பாவி இல்லை, அவன் பாவியாய் இருந்தவன், ஆனால் இப்பொழுது அவன் மாற துடிக்கிறவன். ஆனால் நீ இறந்த வாழ்விலும் நிகழ்காலத்திலும் பாவியாய் இருக்கிறாய், அதை உணர மாட்டேங்கிற. வெளியே நல்லவும் போல வேஷம் போடுற. இந்த கணக்கு மனுஷனுக்கு முன்னால பழிச்சிரும், கடவுளுக்கு முன்னால் பழிக்காது. அவர் சொல்லுகிறாரே, அவரவர் செயலுக்கு ஏற்ப அவர் அளந்து கொடுப்பார். அவர் கண்டிப்பாய் அவர் அளந்து கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்களேன். எரேமியாவில் 17ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர். இதயத்தின் சிந்தனைகளை, அந்த பாவி எனக்கு தெரியும். அவன் சக்கையுதான், ஆனால் அவன் மனசுக்குள்ள அவன் கடவுளை பின்பற்ற ஆசைப்படுகிறான். அந்த பெண் ஒரு பாவிதான், ஆனால் அது முன்னாடி இப்போ கடவுளை தேட ஆசைப்படுகிறார். உள்ளூர் ஆய்ந்து இருக்கிற கடவுள். அவர் தொடர்ந்து வாசிக்கிறார் பாருங்களேன். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நான் உன்னை நடத்துவேன். ஆக இந்த மாசத்துல இறந்து போன ஆன்மாக்களை நினைச்சு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆன்ம இலைப்பாடுதல் அவங்க வீட்டில் கொடுக்குன்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அவங்க கணக்கை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு அவங்க நிற்கிற வரிசையில் நீயும் வந்து நிற்க போகிறாய். வந்து நிற்கிறப்ப எந்த கணக்கை என்னிடத்தில் நீ தாங்கி வருவாய்? பொய் கணக்கையா அல்லது உண்மை கணக்கையா? கடவுள்கிட்ட பொய் சொல்ல முடியாது. ஆதாமால் பொய் சொல்ல முடியவில்லை, காயினால் பொய் சொல்ல முடியவில்லை, தாவீதால் பொய் சொல்ல முடியவில்லை. இவங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் தப்புச்சோன்னு நினச்சவங்க தான் கடவுள் கரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவர் நம்மை நோக்கி கணக்கு கேட்குறப்ப நாம் தகுதியோடு இருந்தால், இன்றைக்கி பாருங்களே, தொலைந்து போன ஆடு நம்மன்னு சொல்லி, தொலைந்து போன நாணயம் நம்மன்னு சொல்லி அவர் நம்மை கண்டுபிடித்ததற்காய் மற்றவரையும் கூட்டு மகிழ்வார். ஆனால் பொய் கணக்கை சொன்னோன்னு சொன்னால், இதயத்தின் உள்ளுணர்வுகளை ஆய்ந்திருக்கிற கடவுள் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவார். செயல்களுக்கு ஏற்ப நடத்துவார். ஆகவே எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை மோட்சத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு சொல்கிற மாதிரி, ஆண்டவரை நான் இருந்ததுக்கப்புறம் எனக்கு ஜெபிக்க யார் இருப்பான்னு தெரியாது, இருக்கிறப்பே நல்லது செஞ்சுக்கிறேன். நான் கண்களை மூடியதும் உம்முடைய வானக இல்லத்திற்கு வருவதற்கான தகுதியை எனக்கு இங்கேயே தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கடவுளிடத்தில் நாம் சமர்ப்பிக்க இருக்கிற அந்த ஒரு கணக்கு, அது உண்மையான கணக்காய் நம்மை வான் வீட்டிற்குள் கதவுகளை திறந்து வரவேற்கிற தகுதியுள்ள கணக்காய் இருக்கட்டும். ஆமேன்.